Hello friends, welcome back to Citrus Sciences. இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு குயிக்கான ஒர்க்கிங் மென் அண்ட் விமனுக்கு எப்படி மட்டன் கிரேவி ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இப்போ நாம் அதை திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அதோட 10 minutes நான் குக் பண்ணி அதோட கேஸ் எல்லாம் தானே ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை, அது கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அது ரிலீஸ் ஆகிறது வரைக்கும். அதுவே கூல் டவுன் ஆகி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. குக்கரை ஜஸ்ட் திறந்தால் இப்படி தான் இருக்குது. தண்ணியோ எதுவுமே நான் ஆட் பண்ணல, எல்லாமே இப்படி தான் குக்காகி வந்திருக்கு. ஸோ நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவு வாட்டர் இருக்கட்டும், ஏன்னா நாங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு கொத்தமல்லி இலை மட்டும் நான் போட போகிறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை. இதோட ஃபைனல் டச் கொத்தமல்லி இலை தான். அதுவுமே இருந்தால் மட்டும் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றலாம். இதான் கொத்தமல்லி இலை. இவ்வளோ கொத்தமல்லி இலை போடணுன்னு இல்லை, நீங்கள் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ண போட்டால் போதும். நான் கொஞ்சம் நிறைய போடுவேன், நமக்கு கொஞ்சம் அயன் கிடைக்காத இதுலேருந்து அப்படின்னு ஒரு ஆசையில் தான் இவ்வளோ கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி நம்ம ஏதாவது கிரேவிஸில் போட்டு கொடுத்தா தான் உண்டு. அதனால் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன். நீங்கள் இருந்தால் போடுங்க, அப்படி இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரெசிபியில் கொத்தமல்லி இலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கரம் மசாலா இந்த மூணுமே ஆப்ஷனல் தான். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா ஜஸ்ட் அதை ஃபியூ மினிட்ஸ் இவாப்ரேட் பண்ண விட்டுருங்க, கரெக்டாகிடும். ஸோ எதுவும் அரைக்காமல் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு மட்டன் கிரேவி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே குக் பண்ணால் கொத்தமல்லி இலையோட இதெல்லாம் போயிடும், ஸோ ஃப்ளேவர்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்படி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது க்ரீனாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம். உப்புமே நான் பார்த்துட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. முதல்ல ஆட் பண்ண உப்பு தான், திருப்பினா நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு, ஃப்ளேமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை ரைஸோடு சாப்பிட்லாம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா நான் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே, தட் மீன்ஸ் இந்த மட்டனை நான் குக்கரில் வச்சு 10 minutes குக் பண்ணணும் இல்லையா, அதுக்குள்ளே நான் அந்த ரைஸை ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரைஸ் அண்ட் அப்பளம், இந்த மட்டனுக்கு உள்ளே நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் அப்பளம் தான். ஸோ இந்த மூணுமே நமக்கு நல்லா மேட்ச் ஆகும், ரைஸ், மட்டன் கிரேவி அண்ட் அப்பளம். ஸோ அந்த அப்பளத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் உங்களுக்கு உண்மையாக சொல்லணுன்னா, ஜென்யூனாக சொல்லணுன்னா, ஓவராலாக அந்த மூணு எனக்கு ரெடி பண்ணதுக்கு 1 hour ஆச்சு. ஒரு 5:30க்கு நான் வேலையை ஆரம்பித்தேன். இப்போ 6:30க்கு எக்ஸாக்டாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் கூட குக் பண்ணிடலாம், ஏன்னா ஒன்லி நம்ம மசாலாஸ் தான் போட்டிருக்கோம் இதில். அதுவும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மசாலா தான், புது மசாலா எதுவும் நம்ம போடலை. அதான் சொன்னேன், கரம் மசாலாலாம் ஆக்சுவலி இந்த ரெசிப்பியில் கிடையாது. நான் லேட்டராக அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டது தான். ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கும்போது கரம் மசாலாலாம், எங்கள் வீட்டில் கரம் மசாலாவே முதல்ல போட மாட்டாங்க யாரும். நான் தான் இப்போ யூஸ் பண்ணி பழகியிருக்கேன். ஸோ கரம் மசாலா ஸ்கிப் பண்ணிடலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம், இந்த கொத்தமல்லி இலை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.